இது வாரம் சினிமா காரசாரம். போன வாரம் நம்ம சினிமால நடந்த காரசாரமான சில விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல நம்ம தல ஃபேன்ஸ் தலைகீழ குதிச்சு ஆடுற அளவுக்கு விடாமுயற்சில இருந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சவடீகா சவடீகா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம அனிருத் வந்து தரமா கம்போஸ் பண்ணி இந்த சாங்கை கொடுத்திருக்காருங்க. எந்த ஆப்பை ஓபன் பண்ணாலுமே இந்த சாங் கம்பல்சரி வந்துருது. இது மட்டும் இல்லாம பஸ்ல, போன்ல, டிவில எங்க போனாலும் நம்ம தலஜித்துல கலக்கிட்டு இருக்காருங்க. கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசைன்னு சொல்ற மாதிரி நம்ம தல அஜித் குட் பேட் அக்லி இந்த படத்தோட டப்பிங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காருங்க. ஒருவேளை உண்மையாலுமே பொங்கலுக்கு விடாமுயற்சி குட் பேட் அக்லி ரெண்டுமே ரிலீஸ் ஆயிடுமா? அப்படிலாம் ஆச்சுன்னா நம்ம தல ஃபேன்ஸ கையில பிடிக்க முடியாது. ரஞ்சித் இவரோட நீலம் ப்ரொடக்ஷன்ல இருந்து வருஷம் பண்ற மார்கழி மங்கள இசை டண்டனக்கா டனக்கனக்கா அப்படின்னு குத்து சாங்க வந்து பிரசன்ட் பண்ற மாதிரி இந்த இசை கச்சேரி சென்னையில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து 5வது வருஷமா நடந்துட்டு இருக்குங்க. டண்டனக்கா டனக்கனக்கா அப்படின்னு போனீங்கன்னா ஃபுல் கச்சேரியா என்ஜாய் பண்ணலாம். நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் பல பேர் இங்க வந்து குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. கங்குவா படத்தோட தோல்வினால சோகமா இருந்த நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரி இப்ப சூர்யா 44ஓட டைட்டில் டீசர் பட்டையை கிளப்பிருக்குன்னே சொல்லலாங்க. இந்த படத்துக்கு ரெட்ரோ அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர்ல நம்ம கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்றத காமிச்சிருக்காருங்க. டீசரே வந்து பாத்தீங்கன்னா தளபதி படத்துல எப்படி அந்த குளத்துல உட்காந்து தளபதியும் அந்த ஹீரோயினும் பேசுவாங்களோ அதே மாதிரி நம்ம சூர்யா வந்து இந்த குளத்துல இருக்க சீன் வேற மாதிரி இருக்குங்க. இது மட்டும் இல்லாம படத்துல வர கெட்டப் எல்லாம் பாக்குறப்ப நம்ம 90sல சூப்பர் ஸ்டார் எப்படி இருப்பாரு அதே மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்து மேல எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா சூர்யா ஃபேன்ஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஜெகமே தந்திரத்தோட டீசர் வரப்ப எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. நான் படம் வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்தது. அதே மாதிரி ஆயிடக்கூடாது. படம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேணா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் சரத்குமார் இவரையும் 90s கிட்ஸையும் பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சு வேகமா வந்து கேடிவி போட்டு பார்த்தனா நாட்டாம, சூரிய வம்சம், சமுத்திரம், ஏய் காஞ்சனா இந்த மாதிரி படத்தெல்லாம் போட்டு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இவர் இப்ப 150 படத்துல நடிச்சிருக்காருங்க. இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பேர் ஸ்மைல் மேன். இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 படம் நடிச்சிருக்காரு. ஆனா இப்பயும் பாக்குறதுக்கு எங்க இருக்காரு? புஷ்பா 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 அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம மைண்டுக்குள்ள ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயங்கரமா ஓடிட்டு இருந்ததுங்க. இந்த புஷ்பா படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சுனாங்க. அப்புறம் 1200, அப்புறம் 1500, இப்ப 1700 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பெருசா எந்த தியேட்டர்லயும் ஓடுற மாதிரி தெரியல. ஒருவேளை தெலுங்குல ஓடுதோ இல்ல நார்த்ல ஓடுதோன்னு தெரியல. ஆனா 1700 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ஷன் பண்ணிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க தெரியல. அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. போன வாரம் நம்ம தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன ஒரு படம் தாங்க அல்லாங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரெய்லரை தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் இவங்க 2 பேரும் பாக்குற மாதிரி ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாங்க. இப்ப இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பங்கமா ஓடிட்டு இருக்காங்க. இந்த படம் முழுக்க ஒரு டாக பேஸ் பண்ண ஸ்டோரியாங்க. இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிரினமும் சமம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்களா. மலையாளத்துல ஆல்ரெடி ஃபேமஸான ஒரு படம் தான் அங்கமல்லி டைரிஸ். சேம் அதே மாதிரி இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக் வளர்க்குற எல்லா பெட் லவர்ஸ்க்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம சினிமாவில் நடக்கிற காரசாரமான விஷயத்த வாரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. உங்களுக்கு ஒரு பார்சலை நான் வாரம் போட்டு டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.